சாப்பிட்டையா? ம். இன்னைக்கு ஏன் இந்த கோபம் என்னும் கேள்விக்கு விக்கி விக்கி ஆளத் தொடங்கினான். உன் பழகினமே அழகதான் சௌந்தர்யா. நிறுத்திவிட்டு பதில் சொல்லு. கோபம் ஏன் வந்தது? அவங்க எல்லோருக்கும் நான் ஒரு ஜடப்பொருள் ஆயிட்டேன். இவ்வளவு நாள் நான் செய்ததெல்லாம் மறந்து போச்சு. முன்னாடியெல்லாம் இந்த மனுஷன் பிள்ளைங்களை பற்றி, அவங்க அம்மா அப்பாவை பற்றி, அவர் தம்பி தங்கச்சியை பற்றி எல்லாம் கவலைப்பட்டிருப்பாரா? நான் தானே எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சேன். 55 வயசுக்கு மேலே தான் நான் சரியில்லாமல் தெரிகிறேனா? மகி எப்படி பேச நான் பார்த்தல்ல. அம்மானு கூட அவளுக்கு மரியாதையே இல்லை. இவரும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அதை தானே செய்கிறார். இதற்கு மேல் பேச முடியாமல் அழத் தொடங்கினாள். நீ ஏன் பேசாமல் இருக்க? அவங்க அப்படி பேசும்போது எதிர்த்து நில்லு. அடுத்த தடவை உன்னை அவங்க காயப்படுத்தும் போது நான் சொல்கிற மாதிரி செய். அப்போதான் உன்னை அவங்க மதிப்பாங்க. சரி, இப்போ அழுகிய நிறுத்து சௌந்தர்யா. அந்த கிளவி சத்தம் கேட்குது, போய் பாரு. ஆமாம், நீ அடுப்படிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பேசு. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என்றவாறே கண்களை துடைத்து கொண்டு மாமியாரின் ரூம் நோக்கி நடந்தான். அது காலை ஆட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தது. சமையல் மேடையில் நார்த்தனாரின் பெண்ணை இன்று பார்க்க வராங்க. வடை, கேசரி, சேவையெல்லாம் முடிஞ்சது. இன்னும் அவங்க எல்லாம் வந்த பிறகு பால் சூடு பண்ணிக்கலாம் என்று கணக்கு பண்ணிவிட்டு ஹாலை எட்டி பார்த்தாள் சௌந்தர்யா. ராகவன் யாரிடமோ போனில் கத்தி கொண்டிருந்தார். ஏதோ ஆபீஸ் விஷயம் என்று புரிந்தது. நார்த்தனார் அவள் பெண்ணை கூட்டிக்கிட்டு வருவதற்கு முன்பு நாம ட்ரெஸ் மாத்திருவோம் என்று நினைத்து கொண்டே நகர்ந்தாள். சேலை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இவரின் குரல், சுசீலா, ராகவியின் குரல்கள் எல்லாம் காதல் விழுந்தன. வந்துட்டாங்க போல என்று யோசிப்பதற்குள் அவர் இவளை கூப்பிடும் சத்தமும் அவர் தம்பியின் பைக் நிறுத்தும் சத்தமும் கேட்டது. ஹாலுக்கு வந்ததும் தத்தி மாதிரி ஒரு நிதானம். வயசுதான் ஆகுது, மாறவே இல்லை. இன்னும் முட்டாளாவே இருக்க. இவளை வச்சுக்கிட்டு கொடுத்தன நடத்த நான் ஒருத்தனை தவிர யாராலேயும் முடியாது என்று நமட்டு சிரிப்புடன் இவர் அவர்களிடம் சொல்வது கேட்டது. இதுக்கு முன்பு இவர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரா என யோசித்து பார்த்தாள். இல்லையே. அப்போ இப்போது மட்டும் ஏன் இப்படி ஆகிவிட்டார்? அவருக்கு வயசாகிவிட்டதால என்ற நினைப்பு வந்தபோது கொஞ்சமா சிரிப்பும் எட்டி பார்த்தது. அதை கவனித்த சுசீலா சும்மா இல்லாமல், அண்ணே நீ சொல்றது சரிதான் என்று கமெண்ட் அடித்தாள். எல்லோரும் சிரித்து வைத்தார்கள். நல்ல வேலை எனக்கு முன்ன மாதிரி அமையல என்று ராமனும் அவன் பங்குக்கு பொண்டாட்டியின் தோளை தட்டி சொல்ல அவளும் வெகுவாக சிரித்து கொண்டாள். கொஞ்சமாக கோபம் எட்டி பார்த்தது சௌந்தர்யாவுக்குள். இருந்தும் மந்தமாய் சிரித்து வைத்தாள். அடுக்களைக்குள் புகுந்தாள். அடுப்பு மேடையில் அது உட்கார்ந்திருந்தது. என்ன சொரணையே இல்லாமல் கேட்டுக்கிட்டு வந்துட்டியே என்று கேட்டதும் அழுகை வந்தது. யாரோ வரும் சப்தம் கேட்டு கண்ணை துடைத்து கொண்டாள். நார்த்தனார் உள்ளே வந்து எல்லா பாத்திரங்களையும் திறந்து பார்த்து, என்ன மைனி இப்போவும் வடையும் கேசரியுமா? வேற ஏதாவது புதுசாக செஞ்சிருக்கலாமல்ல. எங்கள் வீடு மட்டும் உங்கள் வீடு மாதிரி பெருசாக இருந்திருந்தா அங்கேயே வர சொல்லியிருப்போம். நானே வேற ஏதாவது நல்லா செஞ்சிருப்பேன் என்று புலம்பினாள். இவளும் கொட்டி வைத்தாள். மகிக்கு முதலில் வந்த மாப்பிள்ளையே அமைந்து விட்டது. ஆனால் ராகவிக்கு இதோடு 4 வரன் வந்து பார்த்தாச்சு. ராகவி கொஞ்சம் குட்டையாக அவங்க பாட்டியை போலவே உருவம். பெண் பிடிக்கவில்லை என்று நேரடியாகவே காரணம் சொல்லி தட்டி போயிற்று வரன் எல்லாம். ராகவிக்கு வந்திருக்கும் இந்த வரன் தஞ்சாவூரில் பெரிய பண்ணைக்காரர்களாம். அமைந்து விட்டால் சுசீலாவின் தொல்லை குறையுமே என்று வேண்டிக் கொண்டார். மாப்பிள்ளையும் குட்டையாக இருக்கவே சௌந்தர்யா நினைத்ததைப் போலவே வரன் தகைத்து கல்யாண வேலை தொடங்கியது. முழுவதுமாக சௌந்தர்யா வேலைக்காரியாக மாறிவிட்டாள் ராகவிக்கு. கல்யாண நிச்சயமான நாளிலிருந்து இதே போலதான் தன் 2 பிள்ளைகளின் திருமணத்தின் போதும் நிகழ்ந்தது. செந்தில் கல்யாணத்தின் போது தானே அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து உடம்பு முடியாமல் 1 மாதம் படுத்தது நினைவுக்கு வந்தது. 2 நாள் கஞ்சி வைத்து கொடுத்துவிட்டு வீட்டில் வேலை குமிஞ்சு கிடக்குது என்று சொல்லி ஒதுங்கி கொண்டவர்கள் தானே இந்த வீட்டு பெண்கள் என்ற கோபம் எப்போதும் உள்ளுக்குள் ஓடும் சௌந்தர்யாவுக்குள். பட்டு பட்டென்று ஏன் அவங்கள மாதிரி நமக்கு பேச தெரியல என்று அடிக்கடி நினைத்து கொள்வாள் தனக்குள். ராமனும் சுசீலாவும் இவள் திருமணம் முடிந்து இந்த வீட்டுக்கு வரும்போது பள்ளி இறுதியில் இருந்தார்கள். அவர்களுக்கும் சேர்த்து இவள்தான் எல்லாம் செய்திருக்கிறாள். சுசீலாவின் 2 அபார்ஷன் பொழுதுகளிலும் அவளின் 2 பிள்ளைகளின் பிரசவத்திற்கும் இவள்தான். ராமனின் மனைவி சுகன்யா வேலைக்கு செல்வதால் அவர்களின் குழந்தைகளும் இங்கேதான். ஆனாலும் நன்றியே மரியாதையோ யாருக்குமே கிடையாது. பக்கத்து வீட்டில் இருந்தவர்களும் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க பிள்ளை வளர்க்க என்று யுஎஸ் கிளம்பி போய்விட்டார்கள். போகும்போது சொல்லிவிட்டு போனாங்க, வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்காதீங்க, உலகம் ரொம்ப பெருசு, உங்கள் வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு வெளியூர் டூர் போயிட்டு வாங்கன்னு.
மாமியாரை விட்டுட்டு எங்க போவது? 4 தெரு தள்ளி தான் இவர் தம்பி வீடு. அவ ஆபீஸ் போவதால பார்க்க சௌகரியம் இல்லைன்னு மறுத்துருவாங்க. இப்படியெல்லாம் யோசிக்கவே காலம் கடந்து விட்டதாக தோணும். இருந்தும் இந்த 1-2 வருடங்களாகவே இவர்களின் பாரம்தான் அதிகமாக சுமத்தப்படுவதாக உணர்ந்தான். தனக்கு தானே பேசிக்கொள்ளும் அழும் சந்தர்ப்பங்கள் அதிகப்படுவதை உணர்ந்தான். பைத்தியமே பிடித்துவிடும் என்று இருந்த ஒரு கணத்தில்தான் அது இவளுடன் வந்து ஒட்டி கொண்டது. அவள் தனித்து இருக்கும் போது மட்டும் சரியாக ஆஜராகிவிடும். அடுக்களையில் அவளின் புலம்பலை கேட்க, ஆறுதல் சொல்ல, மனசு விட்டு பேச ஒரு துணையாய் வந்து சேர்ந்தது. இடையில் ஒரு முறை செந்தில் பெங்களூருவிலிருந்து குடும்பத்துடன் வந்து சேர்ந்தான். தன் அம்மாவின் கஷ்டத்தை துளியும் உணராமல் பொண்டாட்டி பிள்ளைகளுடன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவன் தனித்திருந்த சந்தர்ப்பத்தில் அவனிடம் தன்னை எல்லோரும் வேலை வாங்குவதையும் மதிக்காமல் நடத்துவதையும் சொல்லி அழுதாள் சௌந்தர்யா. தாட்சணியமே இல்லாமல் சிரித்து கொண்டே, நீ அப்படி வச்சிருக்கமா எல்லாரையும்? நீதான் அவங்கள அந்த இடத்துல வைக்கணும். இத்தனை வருஷம் செய்து காமிச்சிட்ட, இனியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நகர்ந்துட்டான். அழுகை கண்களை முற்றி கொண்டது. அன்று மகா சிவராத்திரி, மறுநாள் அமாவாசை. மாமனாருக்கு காரியம் செய்ய வேண்டும். அதை செய்திட்டியா, இதை செய்திட்டியா என்று முடியாமல் படுத்திருந்தாலும் அதட்டும் மாமியாரின் குரல். வேலைக்காரியும் வராமல் அந்த பெரிய வீட்டை நிர்வாகிக்க சற்று தடுமாறிதான் போனான். இதற்கிடையில் அவர் கூப்பிடும் குரல் கேட்டது. ஹாலுக்கு போனபோது குடும்பமே கூடியிருந்தது. இவர் அங்கே ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தார். காலையில் தஞ்சாவூரிலிருந்து போன் வந்துச்சா என்று கேட்டார். ஆமா, அந்த அம்மா தான் பேசினாங்க. பொன்னூருக்கு தேதி ஒன்று சொன்னாங்க. சரின்னு கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லி வச்சுட்டேன். வேற வேலையும் இருந்ததுனால மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்ல என்றார். இவ்வளவு நேரமா என்கிட்ட சொல்லல, சுசீலா கிட்ட சொல்லல, யார்கிட்டையும் சொல்லல. நீ அவங்க இப்போ ஃபோன் பண்ணி சுசீலா கிட்ட கேட்ட பிறகுதான் எங்களுக்கே தெரியும். இவ்வளவு நேரம் சொல்லாம என்ன பெரிய வேலை உனக்கு? உண்மையிலேயே மூளை இருக்கா என்று தொடங்கி அவரின் வாயிலிருந்து கெட்டை வார்த்தைகளும் அடைமொழிகளும் அதிகமாக வந்து விழுந்தன. அழுது கொண்டே அடுப்படிக்குள் நுழைந்தவளை எதிர்கொண்டது அது. இப்ப எதுக்கு அலற? சின்ன பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் எவ்வளவு கேவமா பேசுறாரு தெரியுமா? அப்படியே ஒரு கம்பை எடுத்து அடிக்கலான்னு இருந்தது. ஏன் செய்யல? இந்த மாதிரி உன்னை எத்தனை தடவை மரியாதை இல்லாம இவங்க நடத்தினாங்க. நீ என்ன வேலைக்காரியா? இவங்களுக்குன்னு கேளு. நான் உன் கூட இருக்கேன். உன்னை இனி நான் காப்பாத்துறேன். தைரியமா போ. இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போ. போய் அவங்க முகத்துல வீசு. புத்தி வராதுகளுக்கு என்றது. கோபமும் படபடப்புமாய் பாத்திரத்துடன் வந்தாள் ஹாலுக்கு. இந்த முறை அதுவும் அவளுடன் ஹாலுக்கு வந்தது. போடு கீழே என்று அதிகாரமாய் சொன்னது. டொமால் என்று நடுவில் போட்டாள் பாத்திரத்தை. எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் அவளை. அந்த போனை எடுத்து கீழே போடு, உன் கோபம் அவங்களுக்கு புரியட்டும் என்று அதன் கட்டளைக்கு பணிந்து சௌந்தர்யா ஒவ்வொன்றாக கீழே தள்ளி உடைத்தாள். சத்தம் போட்டு கத்தினாள். நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? எனக்குன்னு மனசே இல்லையா? சரியா சொன்ன, இன்னும் சொல்லு. உன்னை பத்தி என்ன தெரியும்னு உன் கணவர்கிட்ட கேளு. அவளின் எதிரில் நின்று சொல்லியது. இவ்வளவு வருஷத்தில் என்னைக்காவது என்கிட்ட அமைதியா பேசிருக்கீங்களா? அவளுக்கு இதை செய்தியா, இவனுக்கு இதை செய்தியான்னு பார்த்து பார்த்து கேட்டீங்களே. எனக்கு என்ன வேணும்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? என்னங்க தெரியும் என்னை பத்தி உங்களுக்கு என்று அடுக்கி கொண்டே போனான். இனி யாராவது என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க இருக்கு, அப்படிதானே என்று இடையிடையே அதையும் பார்த்து கொண்டு கேட்டாள். ஆமாம் என்றது அது. எல்லோரும் அவள் யாரிடமும் கேட்டு பேசுகிறாள் என்பது புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பயந்து ஓரடி பின்வாங்கினார்கள். இப்படி அவள் நடந்து ராகவன் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ என்று ஒரு கணம் யோசிக்க தொடங்கினார். யார் சொல்லி கேட்டு செய்கிறா இவ? பேயா என்ன என்றார் மாமியார். பைத்திய மாதிரி இருக்கே என்றாள் சுசீலா. இது ஏதோ மூளை கோளாறு என்றான் ராமன். இது ஒரு வகை மன அழுத்தம், டிப்ரெஷன் என்றாள் ராகவி. நம்மை விட்டால் யாரும் கிடையாதே அவளுக்கு, கண்ணுக்கு தெரியாமல் யார் அது என்கின்ற எண்ண அசைப்பில் இடிந்து போய் அமர்ந்தார் ராகவன். அவளின் சத்தத்திற்கும் பயமில்லாமல் செய்யும் செயல்களுக்கும் பயந்து எல்லோரும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றார்கள். ராகவன் மட்டும் பயமில்லாமல் அவள் கையை பற்றி ஆசுவாசப்படுத்த தொடங்கினார். இவளுக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு கண்களில் நேரெதிரே நின்று கொண்டு அது கட்டளையிட்டது. கையை உதறு என்று உதறினாள் அவரின் கையை. அதன் பேச்சை தவிர வேறு எதையும் கேட்பதில்லை என முடிவு செய்தார். அந்த நிமிடத்திலிருந்து சுதந்திரமாய் அவளுக்கும்
விசித்திரமாய் மற்றவர்களுக்குமாய் மாறிப்போனாள் சௌந்தர்யா. இதுதான் மன அழுத்தம் என்று சொல்வார்களோ என்று நினைத்தார்கள்.